நேத்து வந்து ஒரு வீடியோ வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு. அதாவது ரஜினி சார் வந்து அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழர்களுடைய அறக்கட்டளை. ஒரு பொன்விழா ஆண்டுக்காக ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தார். ஒரு 4 நிமிஷம் வீடியோ. ரொம்ப அற்புதமான சில கருத்துக்கள வந்து சொல்லியிருந்தாரு. தமிழர்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தைகள வந்து அவர் பயன்படுத்தியிருந்தாரு. அது வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்துச்சு. டாட்டாலேருந்து, அம்பானிலேருந்து, பிரைம் மினிஸ்டர்லேருந்து அவங்க கிட்ட ஒர்க் பண்ற பெரிய பெரிய ஆஃபீசர்ஸ் எல்லாமே 70லேருந்து 75% பேருக்கு மேல தமிழர்கள் தான் ஒர்க் பண்றாங்க. அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து நேரடியா நான் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காரணம். தமிழர்கள் வந்து ரொம்ப அறிவாளிகளா இருக்காங்க, நேர்மையானவர்களா இருக்காங்க, நாணயமானவர்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப அவங்கள நம்பி ஒரு துறைய குடுத்தோம்னா, இல்ல ஒரு ஒர்க்க குடுத்தோம்னா, அதுல வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமாக அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தார். அதனால தான் அவங்கள வந்து அந்த மாதிரியான பெரிய பெரிய பொசிஷன்ல வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப பெருமையான விஷயம் எனக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதை விட மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருந்தாருன்னா, "நீங்கலாம் அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டீங்க." அதான் அமெரிக்க வாழ் தமிழர்கிட்ட பேசும்போது, "நீங்கலாம் அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டீங்க. ஒரு வயதிற்கு பிறகு உங்களுடைய எல்லா கடமைகளும் முடிச்ச பிறகு, உங்களுடைய சொந்த ஊர் பூர்வீகத்தில ஏதாவது ஒரு சின்ன வீடு ஒண்ணு வாங்கி வச்சு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களுடைய மறுபடியும் இங்க ரிட்டர்ன் வந்து உங்களுடைய கடைசி காலத்துல வந்து இங்க இருந்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, உங்களுடைய அறிவு அங்கேயே போய் நின்றக்கூடாது. அங்கருந்து இங்கேயே வரணும். 2047 வந்து இந்தியா வந்து வல்லரசு ஆவணும் அப்படிங்கிற அந்த ஆசையில தான் எல்லாரும் உழைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இப்ப இருக்கிறத விட மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துல முன்னேறும். 2047ல கண்டிப்பா வந்து இந்தியா வல்லரசாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் வந்து அங்க இருக்கிற மக்கள்ட்ட நேரடியா பேசும்போது, அது எந்த அளவுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிக்கணும். நம்மலாம் என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு அரசியல்வாதியா இருக்கான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு நடிகரையோ, இல்ல வந்து ஒரு அரசியல்வாதியோ நம்ம எங்க பார்க்குறோம்? எதுல பார்க்குறோம்? வெறும் வந்து சோசியல் மீடியால இருக்கிற போஸ்ட்ல பார்க்குறோம். அதுக்கப்புறம் டிவில பார்க்குறோம். அவங்களுடைய பேட்டிகள பார்க்குறோம். அத பார்த்துட்டு தான் நம்ம ஒரு கருத்த வச்சுக்கிட்டு அவங்கள வந்து எதிர்க்கிறதா, இல்ல எதிர்க்க வேணாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறோம். ஆனா, ரஜினி சார் மாதிரியான ஆட்கள் வந்து இந்தியாவுல வந்திருக்க அத்தன பெரிய அ அரசியல்வாதிகளா இருக்கட்டும், நடிகர்களாகட்டும் எல்லாத்துக்கூடயுமே நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலையில இருக்கிற ஒரே மனிதன். அது அரசியல்வாதிங்க. பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லா ஸ்டேட்ல இருக்கிற சிஎம் வரைக்கும் நேரடியாக ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவர் தான் ரஜினி சார். அவரு வந்து அவங்ககிட்ட நேரடியாக பழகி, அவங்கள வந்து புரிஞ்சுகிட்டு, அவங்க கூட ஒரு நட்புல இருந்துகிட்டு சொல்ற வார்த்தைக்கு தான் ரொம்ப ரொம்ப வேல்யூ அதிகம். இப்ப எனக்கு மோடிய பிடிக்காது. எனக்கு வந்து ஸ்டாலின் சார பிடிக்காது. எனக்கு வந்து எடப்பாடி சார பிடிக்காது. இப்படி ஒவ்வொருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப யார் யார பிடிக்காதோ அவங்கள வந்து நம்ம எதிர்த்து பேசிடுறோம். அவங்ககிட்ட நம்ம நேரடியா பழகியிருக்கோமா? கிடையாது. நம்ம ஒரு அஜெண்டால நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்க அஜெண்டால வந்து நம்ம வன்மத்த கக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்கலாம் நேரடியா அவங்ககிட்ட பழகுனதுனால, அவங்கள எங்க வந்து எந்த விஷயத்துல எதிர்க்கணும்? எது பொதுவான மக்களுக்கு வந்து பயன்படும்? நம்ம வந்து நான் என்ன சொல்றது? நம்மளுடைய பர்சனல் தாட்ட கொண்டு போயிட்டு வந்து அரசியலுக்குள்ள புகுத்தக்கூடாது. அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறவங்க தான் இவங்கலாம். இவங்கலாம் வந்து மாஸா யோசிப்பாங்க. என்னன்னா, நம்மளுடைய ஒரு முடிவு வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிபலிப்பா பார்க்கப்படும். அதனால நம்ம யார எதிர்க்கணும்? எதுக்காக எதிர்க்கணும்? அப்படின்னு யோசிச்சு செயல்படுவாங்க. அவங்களுடைய பொறுமைய பல பேர் கோழைத்தனமா நெனச்சுக்கிறாங்க. ரஜினி சாரோட பொறுமைய கோலாத்தனமா நெனச்சுக்கிறாங்க. இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸும் இத்தன பேர தெரிஞ்சு வச்சுக்கிட்டுமே, அதெல்லாம் பயன்படுத்தாம அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்த்துட்டு இருக்காரு தெரியுங்களா? அதுதான் உலகத்திலேயே பெரிய தைரியமான விஷயம். 46 வயசுல ரஜினி சார் வந்து 2 ஸ்டேட்ல வந்து அரசியல மாற்றக்கூடிய மனநிலைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனா இருந்து கூட, எனக்கு அது தேவையில்ல. அது எனக்கு தேவையில்ல. எனக்கு அத விட ரொம்ப நல்ல விஷயம் இதுல கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லி அதே தொழில்ல வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தவர் தான் ரஜினி சார். அப்ப நெனச்சிருந்தா அவருடைய லைஃப் எவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு உண்டாயிருக்கும். புரியுதுங்களா? ஆனா, அதெல்லாம் விட்டு ஒதுக்கிட்டு, அவருக்கு புடிச்ச விஷயத்த பண்ணணுங்கிறதுக்காக தான் சினிமா துறையில நகர்ந்து போயிட்டுருக்காரு. அரசியலுக்குள்ள வரலைன்னு சொன்னோனே எத்தன பேர் பேசுனாய்ங்க? எவ்வளோ வார்த்தைகள் பேசுனாய்ங்க? ஆனா ரிட்டர்ன் வந்து மறுபடியும் ஜெயில்லருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிய குடுத்ததுக்கு பிறகு எல்லாமே ஆஃப் ஆயிட்டாங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு அத பத்தி பேசவே மாட்டாங்கன்ட்டாய்ங்க. பயங்கர பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டாராங்கிற கேள்வியே எழுப்பி வைக்க மாட்டாய்ங்க. ஏன்னா, அவ்வளோ பெரிய சம்பவத்த பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னாய்ங்க. அப்படிப்பட்ட மனிதனுடைய வார்த்தைகள் வந்து அவ்வளோ முக்கியமான வார்த்தை. அத விட ரொம்ப முக்கியமா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. என்னன்னா, ஆ ஒரு பழமொழி கூட ஒண்ணு இருக்கு. அதாவது பிச்சை எடுத்தாலும் சொந்த ஊர்ல பிச்சை எடுக்கக்கூடாது. அதே மாரி செத்தாலும் வெளிநாட்டுல சாகக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. வெளியூர்ல சாகக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி எவ்வளவுதான் நம்ம சம்பாரிச்சு என்னதான் பண்ணியிருந்தாலும் வெளிநாட்டுல இருக்கிறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை தான். சொந்த ஊருக்கு நம்மளுடைய சொந்த மண்ணுக்கு திரும்பி வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்க யோசிச்சு அதுக்கு தகுந்த மாரி சில விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு அட்வைஸும் பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ரஜினி சார் வந்து தமிழர்கள் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு, தமிழர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு, அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த வார்த்தைகள்லேருந்தே நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். நமக்கு புரியுதோ இல்லையோ, இங்க இருக்கிற அந்த அரசியல் சம்மந்தமா அரசியல்வாதிகள் வந்து மீடியாக்குள்ள வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அத வந்து புரிஞ்சுகிட்டு பேசுறவங்கள தவிர்த்துட்டு, அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவா வந்து புரியுது. அரசியல் வந்து
வெறும் வந்து மேலோட்டமா பார்க்குற விஷயம் கிடையாது. அதில பல ஆழங்கள் இருக்கு. சர்வசாதாரணமா ஒரு முடிவு எடுக்கிற விஷயம் கிடையாது அப்படிங்கிறத அங்க இருக்கவங்க பல பேர் வந்து புரிஞ்சு தான் இருக்காங்க. தலைவருடைய இந்த வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. இப்போ ஒரு 2, 3 நாட்களாக அவர பத்திய நெறைய அப்டேட் வந்து வரும்போது, அவருடைய வார்த்தைகள கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ 73 வயதிலயுமே அ அவரு வந்து உழைச்சிட்டு இருக்கிற இந்த விஷயம் தான் பல பேருக்கு, பல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கு. நான் வந்து மிக மிக ரொம்ப தீவிரமான ரஜினி சாரோட ரசிகன். அவருடைய லைஃப்ல அவர் பார்த்த விஷயங்கள, அவர் பேசின வார்த்தைகள்லேருந்து தான் நான் பல விஷயங்கள பாசிட்டிவான விஷயங்கள எடுத்துக்கிறேன். நான் எந்த ஒரு நடிகரா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும், இல்ல அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், அவங்களோட லைஃப்ல இருக்கிற மேக்ஸிமம் பாசிட்டிவான விஷயங்கள எடுத்துக்கிட்டு தான் மத்த விஷயங்கள பத்தி பேசுவேன். ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் மொத்தமாவே எந்த பாசிட்டிவான விஷயத்த குடுத்தாலும் சரி, அதுல எத நெகட்டிவா பேசலாம். அது எப்படின்னா, ஒரு ஒரு வீடியோ ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்குதுன்னு வையுங்களேன். ஒரு செய்தி ஒண்ணு வருது. அந்த செய்தியோட கீழ போயிட்டு ஒரு கமெண்ட் போடணும். அந்த கமெண்ட்ல வந்து நான் எந்த அளவுக்கு வந்து வன்மத்த கொட்டி ஒரு கமெண்ட் போடுறனோ, அத கலாய்ச்சு கன்டென்ட் போட்டுட்டேன்னா, நான் வந்து புத்திசாலின்னு நம்பிட்டு இருக்காய்ங்க. ஒரு விஷயத்த கலாய்ச்சுட்டா, நான் புத்திசாலி அப்படின்னு நம்பிட்டு இருக்காய்ங்க. அது கிடையாது. கலாய்க்கிறது புத்திசாலித்தனம் கிடையாதுப்பா. நீ அந்த விஷயமா வாழ்றது தான் ரொம்ப கஷ்டம். நீ ஒரு செய்திய கிண்டல் பண்றல்ல, அந்த செய்திக்குள்ள வர்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறிக்குமா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப ரஜினி சார் வந்து என்ன காசுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. சொந்த ஊருக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அப்பலாம் நெறைய சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ரஜினி சார் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக டாக்ஸ் பே பண்ற ஒரு அதிகமா சம்பாதிச்சு டாக்ஸ் பே பண்ற ஒரு மனிதன். 200 கோடி சம்பளம் வாங்குறாருன்னா 60 கோடி கிட்ட டாக்ஸ் கட்டுறாரு. 30% டாக்ஸ்னா 60 கோடி டாக்ஸ் கட்டுற மனுஷன். அவரு இந்தியாவிலேயே அதிகமா டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிற டாடா, அதுக்கப்புறம் அம்பானி, அதானி இவங்க மாரி ஆட்கள் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற ஒரு மனிதன். அந்த மனிதன் வந்து அவங்களுடைய புரிதலுக்குள்ள வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்மகிட்ட ஷேர் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையில ஜெயிச்சவங்க வந்து தான் எப்படி ஜெயிச்சேன்னு வெளிய சொல்றதே ரொம்ப பயங்கரமான விஷயம். அத நம்ம புரிஞ்சுக்காம இருக்கோம்னா, நம்ப எப்படி ஜெயிக்கிறது? புரியுதுங்களா? நம்ம என்ன பண்றோம்னா, நம்மள மாரி வெறும் ஆன்லைனுக்குள்ள வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்கிற, ஜெயிக்கிறோமா, தோக்குறோமான்னு தெரியாம, என்ன கோல நோக்கி நகர்றன்னு தெரியாம, அவங்களுடைய கமெண்ட்ல நெறைய இம்பார்ட்டன்ஸான நேரத்த குடுத்துட்டு, ரஜினி சார் மாரி ஆட்களு, அவரு மாதிரி வந்து ஜெயிச்ச பல பேர் வந்து சொல்லுகின்ற வார்த்தைகள் இருக்கிற ஆழமான உண்மைய உணராம போயிடுறாய்ங்க. தயவு செஞ்சு உணர முயற்சி பண்ணுங்க. நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்க அரசியல்வாதிகள் வந்து நம்மளுடைய மைண்ட வந்து பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் மாரி அப்படியே கசகசன்னு போட்டு வச்சிருக்காய்ங்க. சில பேரு தான் ஒரு அற்புதமான சில கருத்துக்கள வந்து சொல்லுவாங்க. தான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்லி, அ புரியிற மனநிலையில வந்து சொல்லுவாங்க. அப்படி ரஜினி சார் சொன்ன வார்த்தைகள் தான் இது. தமிழர்கள் பத்தி அவர் பெருமையா பேசுற விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தமிழனாக மிகப்பெரிய பெருமையான விஷயமா இருக்கு. இன்னும் இன்னும் அவர்கிட்ட இருந்து நெறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளோட லைஃப்‌க்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு ரஜினி சாரோட அந்த ஸ்பீச்லேருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ரஜினி சார் என்ன அவர வந்து என்ன எப்படி பிடிக்கும்? அவருடைய வார்த்தைகள்லேருந்து நீங்க என்ன பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் மக்கள்!